أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு இறை நினைவு, அல்லாஹுவை திக்ரு செய்தல். அருமையான சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய இதயமும் ஆழ்கடலில் மூழ்கியிருக்கிற இரும்பு எப்படி துருள் பிடிக்கிறதோ அது மாதிரி மனிதனின் இதயங்களும் துருள் பிடிக்கின்றன. அந்த துருளை நீக்க வேண்டுமானால், அந்த கரையை போக்க வேண்டுமானால் திக்ருல்லாஹ், அல்லாஹுவை நினைப்பதின் மூலமாக மட்டுமே அந்த கரைகள் நீக்கப்படும். நம்முடைய இதயம் துருள் பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை எளிதில் கண்டுபிடித்து விடலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுகிற பொழுது, இதா துத்ல அலைஹிம் ஆயாத்துனா கால அசாதீருல் அவ்வலீன், அவர்களிடத்தில் குர்ஆனை ஓதி காட்டினால், குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள், அல்லது நீங்க செயல்படுவது குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது, அல்லது நீங்க குர்ஆனின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளவில்லை என்கிற மாதிரி அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால், கால அசாதீருல் அவ்வலீன், குர்ஆனை பின்பற்றுதல் என்பது இந்த காலத்திற்கு ஒவ்வாத விஷயம். இது நாகரிகம் வளர்ந்திட்ட காலம். அசாதீருல் அவ்வல், கடந்த கால கதைகள் குர்ஆன் என்று அவர்கள் அன்றே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அவர்கள் அப்படி குறிப்பிடுகிறார்கள். அதற்கு அல்லாஹ் காரணம் சொல்கிறான். ஏன் அப்படி அவர்கள் குர்ஆன் மேல அவர்களுக்கு என்ன இந்த அளவுக்கு வெறுப்பு? அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் நல்லதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான். அப்படி இருந்தும் அவர்கள் அந்த குர்ஆனை புறக்கணிப்பதற்கு என்ன காரணம்? அன்றுள்ள மக்களை சொன்னது கியாமத்து வரைக்கும் அப்படியான மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதனுடைய அடையாளம்.
அப்படி அவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் பதில் சொல்கிறான், கல்லா பல் ரான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், விஷயம் அவ்வாறல்ல. குர்ஆனை பொறுத்தவரையில் அசாத்தீருல் அவ்வலீன், பழைய கட்டுக்கதை என்று சொல்வது உண்மை அல்ல. மாறாக அவருடைய இதயம் கல்லா பல் ரான், அவருடைய இதயம் ராணாக மாறி இருக்கிறது, துருள் பிடித்து போய்விட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அவர்கள் இதயம் துருள் பிடித்த காரணத்தால் குர்ஆனில் சொல்லப்பட்டதை தன்னுடைய வாழ்க்கையில் அதை எளிதில் செயல்படுத்துவதற்கு மறுக்கின்றார்கள். காரணம், ரான் பிடித்து போய் அவருடைய இதயம் இருக்கிறது. எனவேதான் இதயம் துருள் பிடித்திருக்கிற அம்சத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டுமானால், நாமே குர்ஆனில் ஒரு விஷயத்தை படிக்கிறோம், அது என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்கிறோம், ஆனால் குர்ஆனுக்கு மாற்றமாகவே செயல்படுகிறோம். சில நேரங்களில் குர்ஆன் சொல்லுகிற பொழுது அன்று வேண்டுமானால் அது சாத்தியமாக இருந்திருக்கும், இன்று கொஞ்சம் கஷ்டம்தான் என்று நமக்குள் சமாதானம் செய்து கொள்கிறோம். ஏதாகிலும் ஒரு விஷயத்தில் குர்ஆனை ஓரம் தள்ளி வைத்துவிட்டு நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடுகள் அமைந்து விடுகின்றன. இதற்கு காரணம் இதயம் துருள் பிடித்திருக்கிறது. அதனால தான் துருள் பிடித்திருக்கிற இதயத்தை, அந்த துருளை, அந்த கரையை நீக்க வேண்டுமானால் இறை நினைப்பு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இறைவனை நினைத்து கொண்டிருந்ததனுடைய அர்த்தம், அவர்கள் இதயத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எனவே இறை நினைப்பு திக்ருல்லாஹ் அது சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது, ஒரு இபாதத்தாக இருக்கிறது, லேசான ஒரு அமல். திக்ர் என்பது கஷ்டமான இபாதத் அல்ல. தொழுகிறது கூட கொஞ்சம் குனிந்து நிமிர்ந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. தொழுகைக்கு கூட நாம் அதற்குன்னு ஒரு சின்ன சிரமம், அது சிரமம் கூட சொல்லக்கூடாது, இருந்தாலும் சின்ன அளவில் கொஞ்சம் நாம் சிரமப்பட வேண்டியதுதான் இருக்கிறது. ஆனால் திக்ர் என்பது அது ரொம்ப லேசான விஷயம். நம்முடைய காரியங்களை செயல்படுத்தி கொண்டே திக்ர் என்கிற இபாதத்தை செய்து கொள்ளலாம். நாம் போக வேண்டிய இடத்திற்கு சென்று கொண்டே அந்த திக்ரை செய்து கொள்ளலாம். நம்முடைய வேலையில் இருக்கிற பொழுது திக்ரை ஓதி கொள்ளலாம். அந்த அளவுக்கு லேசான ஒரு இபாதத், அதிகமான கூலி தருகிற இபாதத். அதையெல்லாம் தாண்டி நம்முடைய துருள் பிடித்த இதயத்தை, கரலை அது நீக்கி கொண்டிருக்கிறது. எனவே அதிகம் நன்மை தரக்கூடிய திக்ரை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத். அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும், இவர்களுக்கு அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா, மன்னிப்பையும் பிரமாண்டமான கூலியையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். சிறிய இபாதத், அதற்கு அவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை நினைப்பது பிஇذنில்லாஹ் சொர்க்கத்தில் கொண்டு போய் நம்மளை குடியிருக்க செய்யும். அல்லாஹ்வை நினைப்பது பிஇذنில்லாஹ் நம்முடைய இதயம் அமைதி பெறுகிறது, நம்முடைய இதயம் தூய்மை அடைகிறது. அல்லாஹ்வை நினைக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ்வை நினைக்கிற பொழுது ஃபதுகுருனி அதுக்குருக்கும், என்னை நீங்கள் நினையுங்கள், உங்களை நான் நினைக்கிறேன், உங்களுக்கு அருள் செய்கிறேன், உங்களோடு இருக்கிறேன். அல்லாஹ்வை நினைக்கிற பொழுது நமக்கு வெற்றிகள் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் வெற்றி கிடைக்கின்றன. அல்லாஹ்வை நினைக்கிற பொழுது ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது. அல்லாஹ்வை நினைக்கிற பொழுது கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறான். அல்லாஹ்வை நினைக்கிறவனை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வை நினைக்கிறவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. யா அய்யுஹல்லதீன ஆமனு ذுக்ருல்லாஹ கஸீரன் வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகம் நினையுங்கள், குறிப்பாக காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்யுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். எனவே
இறை நினைப்பு, அல்லாஹ்வை நினைப்பது என்பது நமக்கு ஏற்பட இருக்கிற மிகப்பெரிய பலாயையும் அல்லாஹ் நீக்கி விடுகிறான், முசீபத்துகளை போக்கி விடுகிறான். அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் இந்த திக்ரின் காரணமாக, இறை நினைப்பின் காரணமாக முசீபத்துகள் நீக்கப்படுகின்றன. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள் இருக்கிற பொழுது அவர்கள் அல்லாஹ்வை நினைத்தார். அல்லாஹ் மீன் வயிற்றுக்குள் என்னை இந்த மாதிரி இருக்க செய்து விட்டானே என்று கோபப்படவில்லை, அல்லாஹ்வை நினைக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்லி காட்டுகிறான். அவர் மாத்திரம் அல்லாஹ்வை நினைக்காமல் இருந்திருந்தால் மீன் வயிறு அவருக்கு கபுருக்குழியாக மாறி இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலவுல அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். அவர் மீன் வயிற்றுக்குள் இருந்து அல்லாஹ்வை அவர் தஸ்பீஹ் செய்யாமல் இருந்திருந்தால் லபிஸ ஃபீ பாத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் வர்ற வரைக்கும் அவர் மீன் வயிற்றுக்குள்ளேயே இருந்திருப்பார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மீனுடைய வயிற்றிலிருந்து முழுமை பெற்றவராக அவர் வெளியில் வந்தார் என்றால், எந்தவித குறையும் இல்லாமல் வந்தார் என்றால் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருந்தார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த திக்ர், அந்த தஸ்பீஹினுடைய காரணத்தால், அல்லாஹ்வுடைய அருளால் அவர் முழு மனிதனாக ஆரோக்கியத்தோடு மீன் வயிற்றிலிருந்து வெளியில் வந்தார். அப்படி இல்லைன்னா அவருக்கு மீன் வயிறு கபரு குழியாக மாறியிருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 37வது அத்தியாயம் 143, 144 ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நினைப்பதின் மூலமாக நமக்கு ஏற்பட இருக்கிற அனைத்து முசீபத்துகளையும் அல்லாஹ் நீக்கிறான். எனவே இறைவனை அதிகம் நினைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கிராமப்புற அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன ஷராயில் இஸ்லாம் கது கஸரத் அலைய, மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் ஏராளம் இருக்கிறது, அது அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்பது ஆசைதான், ஆனால் உங்களோட தவறி சிலதை விட்டு விடுகிறோம், அதனால் என்னுடைய அமல்களில் குறை ஏற்பட்டதாக நினைக்கிறேன், எனக்கு ஒரு அமலை நீங்கள் கற்றுத்தாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அதை எல்லா காலமும் செய்து கொண்டிருக்கிற மாதிரியான அமலை கற்றுத்தாருங்கள், அதுல நான் உறுதியா இருக்கிற மாதிரியான அமலை கற்றுத்தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். லா யஸாலு லிஸானுக ரத்பன் மின் ஸிக்ரில்லாஹ், உன்னுடைய நாவு எப்பொழுதும் அல்லாஹ்வை நினைப்பதின் மூலமாக பசுமையாக்கி கொண்டே இரு. உன்னுடைய நாவில் அல்லாஹ்வுடைய நினைப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும், திக்ர் செய்து கொண்டே இரு, அது உனக்கு சிறந்த அமல், அதனால் உனக்கு மிக பிரமாண்டமான கூலியை அல்லாஹ் தர காத்திருக்கிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய தஸ்பீஹாத்துகளை, திக்ருகளை நாம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். நமது நேரங்களை, நம்முடைய காலங்களை வீணாக்கி விடக்கூடாது. திக்ரின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்றாங்க, மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹ் மிஸ்ருல் ஹய்யுல் மையித் என்று சொன்னார். இறைவனை நினைக்கிற நிலையில் இருக்கிற ஒரு இதயத்திற்கு, மனிதனுக்கு உதாரணம் என்பது உயிர் உள்ளவனை போன்று இருக்கிறான். இறைவனை நினைக்கிற நிலையில் உள்ளவன் அவன் உயிர் உள்ளவனை போன்று இருக்கிறான். யார் இறைவனை நினைக்கவில்லையோ அவன் உயிரோடு இருந்தும் கூட அவன் செத்து போனவனை போன்று இருக்கிறான். காரணம், இதயம் செத்து விடுகிறது. அல்லாஹ்வை மறந்து இருக்கிற காரணத்தால் அவனுடைய இதயம் கருத்து போய் விடுகிறது. அவனுடைய இதயம் ராணாக மாறி துருள் பிடித்து விடுகிறது. அவனுடைய இதயம் துருள் ஏறுகிற பொழுது பாவத்தை துணிந்து செய்கிறான், குர்ஆனை மறுக்கிறான், அவன் செத்த பிணத்திற்கு சமமாக இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னார்.
அருமையான சகோதரர்களே, இந்த அளவுக்கு திக்ருடைய அந்த அமல் அந்த அளவுக்கு அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதற்கு அவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ் வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ்னு லேசா சொல்வதால் ஏற்படுகிற பயன்கள் ஏராளம் இருக்கிறது. ஒவ்வொரு திக்ருக்கும் என்ன நன்மைகள் என்பதும் ஏராளமாக ஹதீசுகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்னொரு தலைப்பில் பேச வேண்டிய விஷயம். முதல்ல இறைவனை நினைப்பதால் ஏற்படுகிற நன்மைகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா உனப்பியுக்கும், உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, பிகைரி அமாலிக்கும், ஒரு சிறந்த அமலை உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்கிறாங்க. அது மட்டுமல்ல, வஅஸ்கா இந்த மலீக்கிக்கும், உங்களுடைய அரசனாகிய அல்லாஹ்விடத்தில் தூய்மையானது அப்படியான ஒரு இபாதத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, வஅர்ஃபஇஹா ஃபீ தரஜாத்திக்கும், உங்களை அந்தஸ்தால் உயர்த்துகிற ஒரு அழகான இபாதத்தை அறிவிக்கட்டுமா. இன்னும் சொல்ல இல்லை என்னதுண்டு. அடுத்து சொல்றாங்க, வகைரில் லக்கும் மின் இன்ஃபாக்தி ذهبி வல் வரிகி, நீங்க தங்கத்தையும் வெள்ளியும் தர்மம் செய்கிற அதனால் கிடைக்கிற நன்மையை விட சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா. வகைரில் லக்கும் மின் அன் தல்கவ் அதுவக்கும், நீங்கள் போர்க்களத்தில் விரோதியை சந்திக்கிறீங்க, ஃபதத்ரிபு அனாகஹும் வயத்ரிபு அனாகக்கும், அவன் உங்களுடைய தலையை வெட்டுகிறான் அல்லது நீங்க அவனுடைய தலையை வெட்டுகிறீர்கள். எவ்வளவு பெரிய சிறந்த அமல். விரோதிய போர்க்களத்தில் சந்திக்கிற பொழுது ஒன்று நான் ஷஹீத், அதற்கும் பெரிய அந்தஸ்து, அல்லது இஸ்லாமிய விரோதியை நான் கொலை செய்கிறேன், அதற்கும் நன்மை இருக்கிறது. எனவே இந்த நன்மைகளை எல்லாம் விட சிறந்தது அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தால் உயர்ந்த, நீங்க தங்கம் வெள்ளியை தர்மம் செய்தால் கிடைக்கிற நன்மையை விட போர்க்களத்தில் விரோதியை சந்தித்து நீங்க சண்டை போட்டு அவன் உங்களை கொள்ளுகிறான் அல்லது நீங்க அவனை கொள்றீங்க, இதை விட ஒரு சிறந்த அமல். இதை சொல்லட்டுமானோடனே சஹாபாக்கள் எல்லாம் காலு பலா யா ரசூலல்லாஹ், அவ்வளவு பெரிய அமலா, அப்படியானால் அதை எப்படி செய்வது சொல்லுங்கள், அது என்ன அமல். லேசா சொன்னாங்க, திக்ருல்லாஹி தஆலா, அல்லாஹ்வை நினையுங்கள், அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள், இறை தியானத்தில் இருங்கள். அது இவ்வளவு பெரிய அமலாக சிறந்த அமலாக கருதப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு சிலாகித்து சொன்னார். அப்ப இவ்வளவு பெரிய நன்மை தரக்கூடியதுதான் திக்ருல்லாஹ். லேசான அமல், ஆனா பிரமாண்டமான கூலி. தங்கம் வெள்ளியை தர்மம் செய்யறதை விட சிறந்தது, ஜிஹாதை விட சிறந்தது. எவ்வளவு பெரிய ஒரு, எந்த சிரமமும் எடுத்துக்கொள்ளாமல் செய்கிற இபாதத். அதைத்தான் அலட்சியமாக விட்டு கொண்டிருக்கிறோம். அந்த திக்ருகளைத்தான் நம்முடைய தேவையில்லாததில் ஈடுபட்டு திக்ரை மறந்து இருக்கிறோம். அந்த திக்ருகள் எந்தெந்த இடங்களில் செய்யப்பட வேண்டுமோ அவைகளை நம்முடைய உலகத்தினுடைய அவசரமான உலகத்தில் அகப்பட்டு கொண்டு அந்த திக்ருகளை புறக்கணித்து விடுகிறோம். ஆனா இவ்வளவு சிறப்பு இருக்கிறது, இவ்வளவு அமல், மிகப்பெரிய கூலியை அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான். அது மட்டுமல்ல, இறை நினைப்பு என்பது நமக்கு ராகத்தையும் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கிறது. அதுதானே இன்னைக்கு தேவை, அதுதானே இன்னைக்கு வேண்டும். பல நேரங்களிலே சந்தோஷம் இழந்திருக்கிறான் மனிதன். பல நேரங்களிலே அவனுடைய உள்ளம் கனமாக இருக்கிறது. பல நேரங்களில் என்னத்தை, எவ்வளவு சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, காசு இருக்கிறது, உணவு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, மனசில் நிம்மதி மட்டும் இல்லை. அழகான வீடு இருக்கிறது, அழகான மனைவி, எல்லாமே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நிம்மதி இல்லாத நிலை, உடலில் ஒரு வகையான பிணம் போன்று நடந்து கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சிகள் எவ்வளவு, அல்லாஹ் அவ்வளவு சிறப்புகளை கொடுத்திருக்கிறான், ஆனா மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. இவைகள் கிடைக்க வேண்டுமானா அல்லாஹ் சொல்கிறான், எதனால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், எதனால் உங்களுடைய கல்வியில் ராஹத்து கிடைக்கும், அல்லதீன ஆமனு, அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, அவர்கள் யார்? ஈமான் கொண்டவர்கள். தத்துமையின்னு குழுவு மிதிக்கிறீங்களா,
அல்லாஹுவை நினைப்பதின் மூலமாக இதயம் அமைதி பெறுகிறது. அல்லாஹுவை நினைப்பதின் மூலமாக ராஹத்து கிடைக்கிறது. அலாஹ் திக்ரில்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை நினைப்பது தத்மயின்னுல் குலூப், இதயத்தில் அமைதியை ஏற்படுத்துகிறது, மகிழ்ச்சியை உருவாக்குகிறது. எனவே இவ்வளவு பெரியது, துனியாவிலையும் ஆகிரத்திலும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு விஷயம் அல்லாஹுவை நினைப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செஞ்சிருக்கிறாங்க, சபக்கல் முஃபர்ரிதூன், முஃபர்ரிதூன்கள் முந்தி விட்டார்கள் என்று சொன்னார். தோழர்களுக்கு சபக்கா என்றால் அந்த சபக் என்ற அரபி வார்த்தைக்கு அர்த்தம் தெரிகிறது. முஃபர்ரிதுன்னா அது அரபி தான், ஆனா அது யாரு, அவர்கள் யார் தெரியல. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், உமல் முஃபர்ரிதுன், முஃபர்ரிதுன்னா யாரு? முஃபரிதுன் அல்லது முஃபர்ரிதுன் ரெண்டு வகையான வாசித்தல் ஹதீஸுகள்ல பார்க்க முடிகிறது. முஃபர்ரிதுன்கள்னா யார் என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஃபர்ரிதுன்கள் யாரு தெரியுமா? அஸ்ஸாகிரூன் அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகம் நினைக்கிற ஆண்களும் பெண்கள் தான், வேற யாரும் இல்லை. அவர்கள் தான் முஃபர்ரிதுன்கள். அவர்கள் முந்தி விட்டார்கள், அமலால், சிறப்பால், அந்தஸ்தால், உயர்வால், தூய்மையால், ராஹத்தால், சந்தோஷத்தால் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்று விட்டார்கள், சொர்க்கத்துக்கு முந்தி விட்டார். அவர்கள் செய்த அமல் எது? அல்லாஹ்வை நினைத்தார்கள், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்தார்கள். அவர்களுக்கு கிடைக்கிற கூலி சபக்கல் முஃபர்ரிதூன். அது முஃபர்ரித் என்கிற ஒரு வார்த்தையை அவர்களுக்கு அடைமொழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார். எனவே அருமையானவர்களை, இவ்வளவு பெரிய கூலியையும் அந்தஸ்தையும் கொடுக்கிற ஒரு இபாதத், ஒரு அமல் தான் அல்லாஹ்வை நினைப்பது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வை நினைப்பதால் ஷைத்தான் நம்மை விட்டு ஓடிவிடுகிறான். நிறைய பேருக்கு இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஷைத்தானுடைய ஆதிக்கம், நிறைய பேர் ஷைத்தான் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறான். உள்ளத்தில் ஆதிக்கம் செய்கிறான், இல்லத்தில் ஆதிக்கம் செய்கிறான், சந்தோஷத்தில் ஆதிக்கம் செய்கிறான். நல்லதை செய்ய விடாமல் தடுக்கிறதில் ஜெயித்து விடுகிறான். இஸ்தஹ்வத அலைஹுமுஷ் ஷைத்தான், அல்லாஹ் சொல்கிறான், இஸ்தஹ்வத அலைஹுமுஷ் ஷைத்தான், ஷைத்தான் பெரும்பகுதி ஜெயித்தே விடுகிறான், மனுஷன் தோத்து போகிறான். எனவே ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு தேவை. இப்ப நமக்கு என்ன தேவை என்றால், ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு தேவை. வேறு வேறு பாதுகாப்புக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம், ஆனா ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு என்ன வழி இருக்கிறது? திக்ர் செய்யுங்கள், ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாப்பு. யாருமே தப்பிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா மின்கும் மின் அஹதின் இல்லா உக்கில பிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனுஷன் பிறந்திட்ட எல்லா மனுஷனுக்கும் ஷைத்தான் அவனிடத்தில் உக்கிலன்னாங்க. உக்கிலன்னா சாட்டப்பட்டே தவிர இல்லை. கரீனுஹு மினல் ஜின், அது ஜின் இனத்தை சார்ந்த ஷைத்தான். அவனுடைய கூட்டாளியாக, அவனிடத்தில் அவனுக்காக வேண்டிய பொறுப்பாக, இந்த தவக்குள் சொல்லுவோம் அதுல உள்ளதுதான், அவனுக்காக வேண்டிய பொறுப்பாளியாகவே ஷைத்தான் நியமிக்கப்பட்டிருக்கான். எவ்வளவு பெரிய இது! ஷைத்தானே நமக்கு பொறுப்பாளியா இருந்தா என்ன நடக்கும்? எப்படிப்பட்ட ஒரு தீங்கு நடக்கும்? அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன். அந்த ஜின் இனத்தை சார்ந்த ஷைத்தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஊக்கில பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறான். மறந்துடாதீங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே தோடர்கள் ஆச்சரியமா கேட்கிறாங்க, நமக்கு எல்லாத்துக்கும் எங்களோட ஷைத்தான் இருக்கிறான்னு சொல்லிட்டீங்க, சஹாபாக்களுக்கு ஆசை பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு என்னன்னு கேட்கிறா. ஒய்யாக்க யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கும் அப்படி இருக்குதா? ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க மாமின்கும் மின் அஹதின்ங்கறீங்களே, எந்த மனுஷனு பிறந்துட்டு அவ்வளவு பேருக்கும் என்று சொல்றீங்களே, அப்படியானால் உங்களுக்கும் அந்த ஜின் இனத்தை சார்ந்த ஷைத்தான் சாட்டப்பட்டிருக்கிறானான்னு கேட்கிறாங்க. ஒய்யாய, எனக்கும் அப்படி
இருக்கத்தான் செய்கிறது. ஷைத்தான் எனக்கும் சாட்டப்பட்டிருக்கிறான். ஆனா கொஞ்சம் வித்தியாசம். இல்ல அன்னல்லாஹ ஆணி அலைஹி, அல்லாஹ் எனக்கு ஷைத்தானுக்கு எதிராக அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சிட்டான், அதனால நான் தப்பிச்சுக்கிட்டேன். அஸ்லம, என்கிட்ட ஷைத்தான் இஸ்லாம் ஆகிட்டான் அப்படின்னா கட்டுப்பட்டுட்டான் எனக்கு. ஃபலா யமுருனி இல்லா பி கைர், எனக்கு நல்லதை தவிர வேறு எதையும் ஏவ மாட்டான். எவ்வளவு பெரிய விந்த பாருங்க. அந்த ஷைத்தான்கிட்ட கூட ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டா நல்லதை தான் ஏவறான். ஆனா அந்த ஷைத்தான் ரசூலுல்லாஹ்வை தவிர மற்ற அனைவர்கள்ட்டையும் கரீனுங்கிறான். கரீன்ல ரொம்ப நெருக்கமாக கூட்டாளின்றாலும் கூட அதுக்கு சதீக்குங்கிற வார்த்தை இருக்கு, கரீனுங்கிற வார்த்தை இருக்கு. ரொம்ப நெருங்கி இருக்கிறது தான் கரீன்னு. ரொம்ப ஒட்டி போய் இருக்கிறான், பிரிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய கூட்டாளி ஷைத்தான். அப்படியான நிலையில் தான் மனுஷனுக்கு அல்லாஹ் அப்படி படைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு தேவை. முதல்ல ஷைத்தான் இருந்து ஏன் நம்ம பாதுகாப்பு அடைய வேண்டும்? ஷைத்தான் ஒட்டிக்கிட்டே இருக்கிறான், கரீனா இருக்கிறான் நமக்கு. அவன் நம்மை வழிகெடுப்பதற்காக வேண்டி இருக்கிறான். அதனால தான் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருந்தா மூன்றாவது ஷைத்தான். எப்படி சொல்லல, நல்ல இபாதத்தான நல்ல பெரிய அசரத், பெரிய துனியா ஆசைக்கெல்லாம் ஈடுபடாத மனுஷன், அவர்களை தவிர எல்லாம் சொல்லல, யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா அவனோடு சேர்ந்து இருக்கிறவன் ஷைத்தான். அவன் எப்படியாவது மூன்றாவது ஷைத்தான் இருக்கிறான். எனவே பல நேரங்களிலே அவனை ஜெயிக்கிறான், பல நேரங்களிலே அவனுடைய கையே ஓங்கி இருக்கிறது, நம்மளோடைய ஒட்டி கொண்டிருக்க. அப்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இல்ல நானா தப்பிச்சுக்கிறோம், எனக்கெல்லாம் இல்மு இருக்குது, எனக்கு அப்படி இருக்கு, முடியாது. அதிலிருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கிறது, அதைத்தான் சொல்லி காட்டுறான். அப்ப ஷைத்தானுக்கு நமக்குள்ள நெருக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் திக்ரின் மூலமாக ஷைத்தான் இருந்து பாதுகாப்பு. முதல்ல ஷைத்தானுக்கு நமக்கு உண்டான தொடர்பு என்ன? கரீன், மறந்துடாதீங்க, நம்மளோட இருக்கிறான். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. புகாரில ஒரு செய்தியை பார்க்கிறோம், இன்ன ஷைத்தான் யஜ்ரி மின் இப்னி ஆதம் மஜ்ரதம் என்று சொன்னார். ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான். உள்ள ஊடுருகிற சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஜின்னு மனுஷனை ஆதிக்கம் செய்ய முடியுமான்னு அல்லாஹ்வுடைய தூதர்ல சொல்றாங்க. அந்த ஜின்னு இனத்தை சார்ந்தவன் ஷைத்தான் எஜ்ரி மஜ்ரதம்னாங்க. ரத்தம் ஓடுகிற நாணங்களில் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவ்வளவு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் விக்ரு செய்யக்கூடியவங்கள்ட்ட அவன் தோத்து போய் விடுவான். ஆனா பெரும்பகுதி ஜெயிக்கிறான். புகாரில வந்த செய்தி. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்றார். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, ஒஸ்வாஸில் கன்னாஸ், ஒஸ்வாஸ் அல் கன்னாஸ் என்று வரக்கூடிய அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது சொல்றாங்க, அஷைத்தான் ஜாசிமுன் அலா கல்பி கல்பி இப்னி ஆதம், ஆதமுடைய மகனின் இதயத்தில் ஷைத்தான் குடியிருக்கிறான். ஃபைதா ஸஹா வ கஃபல, அவன் அல்லாஹ்வை நினைக்க மறந்து விட்டால் அல்லது அலட்சியமாக ஆகிவிட்டால், என்ற இதயத்துக்குள்ளேயே குடியிருக்கிறான் ஷைத்தான். நீங்க அல்லாஹ்வை நினைக்காம விட்டுட்டீங்க, அலட்சியமா இருந்துட்டீங்கன்னா வஸ்வஸ, ஷைத்தான் தீய எண்ணங்களை உள்ளத்தில் போட்டு விடுகிறான். அவனுடைய ஆதிக்கம் அப்படி ஆயிருது. எனவே ஃபைதா ஸக்கரல்லாஹ், அல்லாஹ்வை நினைத்து விட்டால் தப்பிச்சுக்கிட்டீங்க. ஹனஸ், அவன் தான் ஹன்னாஸ். ஹனஸ, அவன் மறைந்து விடுகிறான். எனவே ஷைத்தானுடைய ஆபத்து அபாயகரமானது. அதிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் ஒரே வழி இறை நினைப்பு, அல்லாஹ்வை திக்ர் செய்வது. எனவே இப்படிப்பட்ட மோசமான நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் நினைக்கிற நல்ல கூட்டத்தை ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களும் சேர்த்தருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்.
அன்பான சகோதரர்களே, ஷைத்தானுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, யஅகிது ஷைத்தானு அலா காஃபியத்தி ரஅசி அஹதிக்கும் இதா ஹுவ நாம. ஒரு மனிதன் தூங்குகிற பொழுது ஷைத்தான் அவனுடைய பிடரில் வந்து அமர்ந்து கொண்டு சலாச உகதின் 3 முடிச்சுகளை போடுகிறான். இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது, எல்லாத்துக்கும் நடக்கிறது. இது நல்லவன் கெட்டவன் அவுலியா எப்படி இருந்தாலும் சரி, அல்லாவுக்கு நேசத்துக்குரியவராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நடக்கிறது. ஷைத்தான் அவன் பிடரிக்கிட்ட வந்து அமர்ந்து கொண்டு 3 முடிச்சுகளை போடுகிறான். குல்ல உகதத்தின் அலைக்க லெய்லுன் தவீலுன். அவன் ஒவ்வொரு முடிச்சு போடும்போது இப்படி சொல்வானா, தூங்குப்பா, நல்ல தூங்கு, லெய்லுன் தவீலுன், நீண்ட நேரம் இருக்கிறது இரவு, ஃபர்குத், நல்ல தூங்கு, நல்ல தூங்கு. அதுல பாருங்க, அரபு இலக்கணத்துல ஒரு விஷயம் இங்க இருக்கிறது. ஃபர்குதுக்கு நாமன்னு சொல்லல, நமக்கெல்லாம் தெரியும் நாமன்னா தூங்குனான்னு அர்த்தம். நாம என்கிறதுக்கும் ருக்து என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஃபர்குத் ஏன் நாம்னு சொல்ல வேண்டாம், நிம், தூங்கு, தூங்கு, நம் அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல. அந்த நம் என்கிற வார்த்தை சொல்லல, ஃபர்குத். ஏன் அப்படி சொல்லணும்னா, தூங்குன்னா சும்மா சாதாரணமா தூங்குறது. ருக்குதுன்னா அர்த்தம் என்ன தெரியுமா, ரொம்ப நேரம் தூங்குறது. அந்த வார்த்தையில கூட அர்த்தம், அவ்வளவு அர்த்தம் இருக்கு. அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் போடுறாங்க. ஷைத்தான் சொல்றது தூங்குன்னு சொல்ல மாட்டான், நல்ல தூங்குன்னு சொல்லுவா அப்படிங்கிறாங்க. ஏன் தெரியுமா, அலைக்க லைலுன் தவீல், நீண்ட நேரம் இருக்கு, நல்ல தூங்கு, நல்ல தூங்குன்னு சொல்லிடுவான். இப்படி சொல்லுகிற பொழுது இங்கதான் ஒரு மனிதன் நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்கப்படுகிறான். அப்படி சொல்லுகிற பொழுது அதை தாண்டி ஒரு மனிதன் அல்லாவை நினைப்பதற்காக வேண்டி எழுந்து விட்டான்னு வைங்க, ஃபதக்கர் அல்லாஹ், முழிச்சோடனே நம்ம ஒரு துவா ஓதுவோம் பாருங்க, அதுல உள்ள நன்மையை பாருங்க. ஃபதக்கர் அல்லாஹ், அல்லாஹ்வை அவன் நினைக்கிறான், திக்ர் செய்கிறான். இன்ஹல்லத் உக்தா, அவனுடைய முடிச்சு ஒன்று அவிழ்ந்து விடுகின்றது. முடிச்சு அவிழ்க்கப்பட்டு விடுகிறது. 3 முடிச்சு போட்டிருக்கிறான், ஒரு முடிச்சு அவன் எழுந்தவுடன் அவிழ்க்கப்படுகிறது. இவன் சொல்லை மீறி எழுப்பிட்டான். அலைக்க லைலுன் தவீல் ஃபர்குத், நல்ல தூங்குன்னு சொன்னான். ஆனா எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு அல்லாஹ்வை நினைத்தான், அந்த ஒரு முடிச்சு அவிழ்த்துட்டான். ஒன்று அவன் ஒது செய்து விட்டால் ஒது செய்தவுடன் 2வது முடிச்சியும் அவுக்கப்பட்டு விடுகிறது. அதனாலதான் இதை செய்கிறவர்கள் தப்பிக்கிறாங்க. இதை செய்யாம அவன் சொன்னதை கேட்டு தூங்கியவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். ஷைத்தான் அவனோடு பயணிக்க ஆரம்பித்து விடுகிறான். இவனை ஷைத்தான் பின்பற்றான். வேடிக்கை பாருங்க, ஷைத்தானை பின்பற்றுதல் அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கடைசியில என்னாகி விடுகிறது என்றால் ஷைத்தான் இவனை பின்பற்றுகிற அளவுக்கு ஆகிடும். எவ்வளவு பெரிய ஷைத்தானா இருப்பான். இவனைத்தான் அபு ஷைத்தான் இல்ல ஜெத்து ஷைத்தாங்களாம். ஷைத்தானுக்கெல்லாம் பாட்டனா மாறி விடுகிறான். ஷைத்தானை இவனை பின்பற்றி விடுகிறான். அப்போ ரொம்ப உஷாரா இருக்கணும். நீ இறைவனை நினைப்பதற்கு எழுந்து விடு, துவாவை ஓதிரு, ஒரு முடிச்சு அவிழ்க்கப்பட்டு விடுகிறது. ஒது செய்து தஹஜ்ஜுத் தொழுகை, குறைஞ்சபட்ச சுபஹ் தொழுகைக்கு போயிரு, ஒது செய்து விடு, 2வது முடிச்சு அவிழ்க்கப்பட்டு விடுகிறது. ஒயன் சல்லா, தொழுது விட்டால், ஒது செஞ்சா இப்ப தொழுதுட்டா இன்ஹல்லத் உக்தா, 3வது முடிச்சியும் அவிழ்க்கப்பட்டு விடு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்துட்டான். ரசூலுல்லாஹ் அந்த செய்தி எப்படி முடிக்கிறாங்க பாருங்க. ஃபஅஸ்பஹ நஷீத்தன் தய்யிபன் நஃப்ஸி அப்படின்னாங்க. அவன் எப்படி ஆகிவிடுகிறான், காலையில் உற்சாகத்தோடு ஆகிவிடுகிறான். உற்சாகத்தோடு இருக்கிறான், மன மகிழ்ச்சியோடு இருக்கிறான். ஏன் தெரியுமா, 3 முடிச்சியும் அவிழ்த்து விட்டான். இல்ல உடைத்து விட்டான். ஷைத்தானுக்கு மாறு செய்து விட்டான். ஷைத்தான் இவன்கிட்ட தோத்து போனான். காலையிலேயே தோத்து போயிட்டான், முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கிட்ட வருவதற்கு ரொம்ப பயப்படுவான்.
எனவே மகிழ்ச்சியாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், அவன் உற்சாகத்தோடு இருக்கிறான். ஓ இல்லா அப்படி இல்லைன்னா ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு தூங்கி விட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்பஹ ஹபீஸ நப்சி கஸ்லான அப்படின்னாங்க. அவனுடைய உள்ளம் எப்படி ஆகுது? அமைதியற்றதாக மாறிவிடுக. ஹபீஸ்ன்னாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், ஹபாயிஸ்ன்னு துவா ஓதுவீங்கல்ல, அந்த வார்த்தையை சொல்றாங்க. ஹபீஸ் நப்ஸ், அருவருப்பான அசிங்கமான உள்ளமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதியற்றவனாக மாறி விடுகிறான். கஸ்லான், சோம்பேறியா மாறி விடுகிறான். ஏனென்றால் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு விட்டான். நவுதுபில்லா. எனவே அருமையானவர்களே, இறை நினைப்பு என்பது இவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருந்து பாதுகாக்கிறது. அதிகப்படியாக பார்க்க வேண்டுமானால் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அவன் வெற்றி அடைகிறான். ஷைத்தான் இவன்கிட்ட தோத்து போய் விடுகிறான். ஷைத்தானுடைய தாக்கம், ஜின்னுடைய தாக்கத்திலிருந்து இவனுக்கு அல்லாஹ் வலிமையை கொடுத்து விடுகிறான், பாதுகாத்து விடுகிறான். எனவே அப்படியாக திக்ருகளை அதிகம் செய்ய வேண்டும். எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த திக்ருகளை செய்தால் என்னென்ன நன்மைகள் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய குத்பாக்கள்ல நம்ம பார்ப்போம். எனவே அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் நேசிப்பானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. ஷைத்தான் ஜின்னுடைய ஆதிக்கத்திலிருந்து அல்லாஹ் நாம் அனைவர்களையும் காப்பாற்றி நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சோர்வற்ற நிலையும் அல்லாஹ் தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.